ஓம் உயிரான ஈஸ்வரா, உம் துருவ நட்சத்திரத்து பேரருள் பேரொளி, உம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயங்கள் எல்லாத்துக்கும் தலைமை பீடமா இருக்கிறது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலை தலைமை பீடமா வைத்துதான் உலகெங்கும் அங்காளம்மன் ஆலயங்கள் அமைந்தன. இந்த அங்காளம்மன் நமக்கு கிடைத்தது ஒரு புனிதமான சுவாரஸ்யமான கதை. புராண காலத்துல வல்லாள கண்டன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அதன் பலனா சிவபெருமானின் தரிசனத்தையும் ஒரு வரத்தையும் பெற்றான். அது என்ன வரம்னா, பிறவிகளை முடித்த ஒருவரால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும், மற்ற எந்த ஆயுதத்தாலும் தன்னை அழிக்க முடியாதுங்கிற வரத்தை பெற்றான். வரம் பெற்றது அசுரன். சும்மா இருப்பானா? யாராலையும் தன்னை அழிக்க முடியாதுங்கிற ஆணவத்தால தேவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தான். அழியா வரம் பெற்றுட்டோங்கிற ஆணவத்தினால 108 பெண்களை மணந்தான். மேலும் தறிக்கெட்டு திரிந்தான். சிவபெருமான் இந்த வல்லாள கண்டனின் கொடுமைக்கு முடிவு கட்ட விரும்பினார். அதனால பார்வதி தேவியை அழைத்து, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி, காந்திமதி, மாரியம்மன், காளியம்மன் ஆகிய பிறவிகளை எடுக்க பணித்தாரு. பார்வதி தேவியும் 6 பிறவிகள் எடுத்து மக்களுக்கு அருள் பாலிச்சாங்க.